தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் ஆமேன் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜோஷுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 13வது நாள் ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இந்த ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை கர்த்தர் எனக்கு தெளிவா என்னோடு பேசினார். இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தம் யாருடைய காதுகளிலே தொனிக்கப்படுகிறதோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கும், உங்க குடும்பத்தில் நடக்கும், உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த யோர்தானை இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆமென். ஆண்டவர் இந்த ஜோஷுவாவுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியத்தை கர்த்தர் டைம் போட்டு கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அப்படியே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக ஆண்டவர் இந்த ஜோஷுவாவை பார்த்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஜனங்கள் எல்லாம் உன்னை இப்படி நினைக்கிறாங்கல்ல, உன்னை குறைவா நினைக்கிறாங்கல்ல, உன்னை சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, நீ கவலைப்படாத. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னது போலவே அன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஜோஷுவாவை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார். இன்னும் அடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம நேரத்தை குறித்து, சமயத்தை குறித்து, ஒரு நாளை குறித்து, ஒரு வருஷத்தை நியமித்து, இந்த நாளுக்குள்ள, இத்தனை மாசத்துக்குள்ள, இன்ன டேட்ல, இத்தனை மணி நேரத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு நேரத்தை குறித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் அவர்கள் புறப்பட்டு கானானுக்கு போகிறதற்கு முன்பாக இந்த யோர்தானை பார்த்து பிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த யோர்தானை அவர்களால கடக்க முடியல. இந்த யோர்தான் வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிறது. அது ஒரு அறுப்பு காலம். அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடுகிறது. பொதுவாகவே நம்ம கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆத்துக்கு பக்கத்துல வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும், இந்த மார்ச்லிருந்து ஜூலை வரைக்கும் ஆத்தோரத்தில் நீங்க போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி தான் சில இடத்துல ஓடும். ரொம்ப கொஞ்சமா ஓடும். ஏன் அப்படின்னா அந்த வெயில் காலம், மழை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோ பெருசா அதிகமா ஓடாது. ஆனா அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு மழைக்காலம் வரும் பாருங்க. அந்த மழைக்காலம் வரும்போது அந்த ஆறு ரொம்ப நிறைய தண்ணீர் அப்படியே கரை புரண்டு ஓடும். அப்போ இவங்க
உங்களுக்கு இந்த டைம் என்ன டைம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்துல கொஞ்சமா தண்ணி வர்றதில்ல, நிறைய தண்ணி வர்ற ஒரு நேரம். அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. நம்ம எல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த டைம்ல அலாரம் அடிக்கும், அந்த அலாரம் அடிக்கிற டைமுக்கு முன்னாடியே மேலே வந்துருங்க, ஏன்னா இந்த டேமை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி சல்லுன்னு அடிச்சுட்டு போகும், நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த தண்ணியினுடைய வலிமையை நம்ம யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த உலகத்திலேயே அதிகமான சக்தி வாய்ந்தது ஒன்று தண்ணி, இன்னொன்று நெருப்பு. இந்த தண்ணிக்கு முன்னாடியும் ஒரு மனுஷனால நிற்க முடியாது, நெருப்புக்கு முன்னாடியும் ஒரு மனுஷனால நிற்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ரொம்ப அழகா கொடுக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நல்ல கரங்களை தட்டி, இந்த உலகத்திலே கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை, இந்த உலகத்திலே கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனை, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை, யாராலையும் அடக்க முடியாத பிரச்சனை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையின் நடுவிலே கர்த்தர் என் தண்ணீரை, பெரிய பிரச்சனையை கடக்கும் போது என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியின் நடுவிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற போகிறதற்காய் ஹalleluya ஆமென். அப்போ இந்த தண்ணீருக்கு முன்பாக ஒரு ஜனங்களும் போக முடியல. அத்தனை ஜனங்களுடைய பிரயாணங்களும் அப்படியே டல்லா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. இங்க ரொம்ப நாள் ஒரு இடத்துல அவங்களால தங்க முடியாது. குறிப்பிட்ட அந்த டைம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய டிராவலை ஆரம்பிச்சாதான் கானான் தேசத்துக்குள்ள அவங்க கடந்து போக முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ள இந்த ஒரு மிகப்பெரிய யோர்தான் அவர்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, இந்த பாளையத்தை உருவ நடந்து போ. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்கிற கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல டைம் போட்டு கர்த்தர் சொல்லுகிறார், பல வருடங்களாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே அந்த யோர்தான் உங்களுக்கு வழி கொடுக்கும், வழி கொடுக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த யோர்தான் கர்த்தர் சொல்லுகிறார் வழி விடும். அவர் சொல்லுகிற பிரகாரமாகவே நடக்கும். இனி அது நீடிப்பது இல்லை, இனி அது தாண்டுவது இல்லை, இது இனி உனக்கு முன்பாக தடையாக இருப்பது இல்லை. கர்த்தர் அதற்கான ஒரு நேரத்தை நியமித்து விட்டார். அந்த வியாதிக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை நியமித்து விட்டார். அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கர்த்தர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, கர்த்தர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓ ஹalleluya. நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் அதை கேட்டு இல்ல அதற்கான நேரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்தது போல உங்களுக்கும் எனக்கும் அந்த நேரத்தை கர்த்தர் குறிக்கிறார். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். கைகளை பாலத்தை விசுவாசியே நீ பதறாதே, கலங்காதே, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான்
இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலை கைகளை மேல தட்டி சொல்லு, விசுவாசியே நீ. ஹalleluya hallelujah, thank you Jesus. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னே சொல்லு, விசுவாசியே நீ. விசுவாசியே ஹalleluya. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும். ஓ விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா, டைமை ஃபிக்ஸ் பண்ணி, நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி. அதான் அவ்வளோ நாட்கள் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டா இருக்குது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு இந்நேரம். இவ்வளவு தூரம் ஒரு கழுதையினுடைய தலைக்கே இவ்வளவு நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கல்ல, நாளைக்கு இந்நேரம் கோதுமையினுடைய விலையை நீங்க பார்க்கும்போது நீங்க பிரமிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த ஊழியக்காரனுடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது என்ன பண்ணாது, நடக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் அதே நேரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாய் முடிஞ்சு, ஆனா அந்த மனுஷனால அதை பார்க்க முடியாம அந்த நெருக்கத்திலே அவன் இறந்து போயிட்டான்னு வேதம் சொல்லுது. அதனால நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த 13வது நாள் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய தோல்விகளுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. இன்னும் 3 நாளைக்குள்ள நீ அந்த யோர்தானை நீ கடந்து போவாய். நான் நம்புறேன். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை சொல்றேன். இன்னும் 3 நாளைக்குள்ள ஒரு அற்புதத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னும் 3 நாளைக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டாகும். ஒரு கையளவு மேகத்தை நீங்க பார்ப்பீங்க. அது ஆண்டவரால முடியும். அது கர்த்தருக்கு லேசான காரியம். 24 மணி நேரத்தில் அற்புதம் செய்கிற தேவன். பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இது உங்க வார்த்தை. ஜோஷுவாவை பார்த்து 3 நாள்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல ஆண்டவரே, இப்ப என்ன பார்த்து, என்னுடைய பிரச்சனையை பார்த்து, என்னுடைய வியாதியை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து, என்னுடைய கடனை பார்த்து ஒரு நாளை இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமா இந்த வார்த்தையை அப்படியே உறுதியா பற்றி பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், இத்தனாம் தேதி, இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன்னு நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னீங்க, அண்ணாளை பார்த்து சொன்னீங்கல்ல, உற்பவ கால திட்டத்தில் இன்னும் 1 இயர் கூட, நெக்ஸ்ட் இயர்ல
அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, டைம் போட்டு அற்புதத்தை செய்கிறவர் தானே நீங்க. ஆனா இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்துல இந்த வார்த்தைக்காக கெஞ்சி நிக்கிறேன்ப்பா ராஜா. அந்த தாயாருக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த பிரதருக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பரலோகத்தினுடைய அந்த புத்தகத்துல, நீங்க வச்சிருக்கிற அந்த புத்தகத்துல இன்னைக்கு டேட்டை போட்டு எழுதி, இன்னும் இத்தனை நாளைக்குள்ள உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு எழுதுங்க. ஒரு அதிசயத்தை நீ பாப்பேன்னு நீ எழுதுங்க. அந்த டேட்டை இப்போ எங்க தலை மேல நீங்க ஜெபிக்க கர்த்தர் தரட்டும். அப்பா, இத்தனை நாட்களும் இருந்தது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு எஸ், அதை ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுப்பா, இயேசுப்பா, உங்களால ஆகாதது என்று ஒன்றுமில்லை, உங்களால முடியாதது ஒன்றுமில்லை. நாங்க நம்புறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நேரத்தை முன்குறித்து அற்புதம் செய்கிற என்னுடைய நல்ல தேவன். அப்போ வேதத்துல இந்த மூன்று நாள் இந்த 3 நாளா ஆண்டவர் நிறைய இடங்களில பாத்தீங்கன்னா கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். இந்த 3 நாள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரும் அப்படித்தான் 3ஆம் நாளிலே கர்த்தர் உயிரோடு கர்த்தர் எழும்பினார். அப்போ இந்த 3 days, இந்த 3 நாட்களை ஆண்டவர் ரொம்ப விசேஷப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னையிலிருந்து ஒரு 3 நாட்களை நீங்க விசேஷப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணணும், விசேஷப்படுத்தி கர்த்தரை நீங்க தேடணும். ஆண்டவரே, 3 நாளைக்குள்ள இப்படி அற்புதம் நடக்கும்னா இந்த 3 days நான் உங்களை விட மாட்டேன். ஸோ இப்போல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த நாள் நீங்க வரும்போது தான் அந்த ஜெபத்தை நீங்க நிறுத்தணும். அது வரைக்கும் நான் நம்புறேன், ஒருவேளை அப்போ உங்க கண்ணு 3 நாள்ல பார்க்காட்டாலும் பரலோகம் அந்த டேட்டை எழுதும் என்று நான் நம்புகிறேன். தேவன் அதை நம்முடைய தேவன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம ஆண்டவரை நம்புறோம், கர்த்தர் செய்வார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க. 3 நாளைக்குள்ள கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். 3 daysக்குள்ள இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்குதோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனைகள் 3 நாளைக்குள்ள சாம்பல போல ஆகும். ஆமென். எதிராய் நிற்கிற யோர்தான் அப்படியே மண்டியிட்டு விழும். இந்த 3 நாளைக்குள்ள மண்டியிட்டு விழுந்து கர்த்தர் நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. 3 நாளையிலே ஆண்டவர் வேதத்தில் செய்த ஒரு 3 அற்புதங்களை வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய, ஆமென், 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். 12-13 வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 12வது 13வது 2 வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம். அடுத்த வசனம். ஆமென். அந்த 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் 3 நாள் அப்படின்ற ஒரு டைம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் செய்த தவறின் நிமித்தமாய்
நீ தவறின் நிமித்தமாய் 2 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தனும் சொப்பனம் பார்க்கிறான். இந்த மனுஷன் சொப்பனம் பார்த்து, இந்த மாதிரி திராட்சை கொடிகள் இருந்துச்சு, அதை என்னுடைய கையில பிழிஞ்சு என் கையில எடுத்து கொண்டு போய் நான் கொடுக்கறது மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பினுடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா, நீ தள்ளப்பட்டாய், நீ ஒரு ஸ்தானத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய், ஏற்கனவே ஒரு உன்னதமான பொசிஷன் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நீ ஆனா அதை இழந்துட்ட. உன்னுடைய தவறின் நிமித்தமாய் அது உன் கை விட்டு போயிருச்சு. திரும்பி அந்த இடம் உனக்கு கிடைக்குமான்ற நம்பிக்கை உனக்கு இல்லை. இந்த சாவு மரணம் வருமோ அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், 3 நாளைக்குள்ளே மறுபடியும் நீ எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ, எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நல்ல கரங்களை முழு பலத்தோடு ஹalleluya ஹalleluya. ஒரு நியூ இன்ஸ்டால், ஒரு புதுமையா கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண போறாரு. கர்த்தர் இன்றைக்கு இந்த 13வது நாள் வாக்கு கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்தானத்திலே இருந்தீர்கள், ஒரு பலத்தோடு இருந்தீர்கள். மறுபடியும் அது எனக்கு கிடைக்குமா? மறுபடியும் அந்த பலத்தை நான் பார்ப்பேனா? மறுபடியும் அந்த சந்தோஷம் எனக்கு உண்டாகுமா? எனக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஒன்றும் தெரியல, எப்படி இது நடக்கும்னே எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த உடல் ஆரோக்கியம் எனக்கு வந்தா நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த சந்தோஷமா நான் வாழ்ந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே ஹalleluya அவருடைய வார்த்தையின்படியே பார்வோன் உன் தலையை உயர்த்தி, எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்கள் தலையை உயர்த்தி மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் வரும், மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும், மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். கைகளை மேல உயர்த்தி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற. விழுந்து போன அநேகம் பேரை கர்த்தர் எடுத்து நிறுத்துறார். நீ எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். மறுபடியும் அந்த சரீரத்தில் ஒரு பலன் உங்களுக்கு வர போகிறது. ஹalleluya 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே ஏற்கனவே நீங்கள் இருந்த அந்த சந்தோஷத்தை மறுபடியும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஒரு நாளும் வீணாகாது நானோடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பாடுவோம். அனுதின உணவு போல பழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. கண்களை பதித்து விடு கர்த்தராம் இயேசுவின் மேல். சொல்லுவோம், கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததனா சிங்காசனம் அமர்ந்து விட்டார். சிலுவை சுமந்ததனா சிங்காசனம் கைகளை
செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. ஹalleluya, ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் 3 நாள் வேதம் சொல்லுகிறது, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு வானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி. இந்த வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது நடக்கவே நடக்காது. இது நடக்கவே நடக்காது. ஒரு கவர்மெண்ட் ரீதியாய் ஒரு மனுஷன் வேலைக்கு எடுக்கப்பட்டு அந்த மனுஷன் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அந்த மனுஷன் தண்டனைக்குரிய ஒரு மனுஷனாய் மாறப்பட்டு அவனை ஜெயில அடைச்சு அந்த ஜெயில இருந்து அவங்களுக்கு என்னதான் வந்து ஜாமீன் கொடுத்தாலும் அவங்க இழந்து போன வேலை, அவங்க எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் வந்து திரும்ப கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. அதுவும் இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்களேன், இந்த மனுஷன் இருந்த பொசிஷன் இல்லை, இந்த மனுஷன் இருந்த போஸ்டிங் வந்து த ஹை மோஸ்ட் போஸ்டிங். அதே போல ரொம்ப சென்சிட்டிவான போஸ்டிங் தான் இந்த போஸ்டிங். ஏன் அப்படின்னு சொன்னா, ராஜாவினுடைய உயிரே யாருடைய கையில இருக்கு அப்படின்னா பானபாத்திரக்காரனுடைய கையில தான் இருக்குது. அவருக்கு வந்து முன்னே நீ அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி அப்படின்னா அவருடைய கையில குடிக்கிற அந்த தண்ணி முதற்கொண்டு அவர் என்னென்ன சாப்பிட்றாரு, என்னென்ன ட்ரிங்க் பண்றாரு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற வேலை யாருடையது சொல்லுங்க? இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடையது. இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் கொல்லணும்னு நினைச்சா விஷத்தை ஊத்தி அவ்வளவுதான், அதுல கொடுத்துட்டா அவ்வளவுதான், அவன் செத்துட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு போஸ்டிங். கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்துல நிக்க வச்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்து எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம், எவ்வளோ பெரிய 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 ஆட்களை பார்க்கிறோம். அவங்களுக்கு கீழே அவங்க பக்கத்துல பாதுகாப்பா இருக்கிறவங்க பேர்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல இருந்து எடுத்துருவாங்க. அதற்கு பிறகு எந்த வேலை வேணாலும் கொடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற அந்த வேலையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தேகம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கூட நிக்கிறவங்க மேல ஒரு டவுட்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மனிதாபிமானம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுவும் தி கிங், ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பொசிஷன். அப்போ இந்த மனுஷனுடைய மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இடத்துல இருந்து முதல்ல விடுதலை கிடைக்கிறதுன்றது சந்தேகம். அப்படி ஒருவேளை விடுதலை கிடைச்சா கூட நான் இழந்து போன ஸ்தானம் எனக்கு திரும்ப என்ன பண்ணாது, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா யோசேப்பின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, இன்னும் 3 டேஸுக்குள்ள, இன்னும் 3 நாளைக்குள்ள உன்னுடைய தலையை உயர்த்துகிறது மட்டுமல்ல, உன் நிலையிலே நிறுத்துகிறது மட்டுமல்ல, முன்னாடி நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தியோ, முன்னாடி எவ்வளோ பெரிய பொசிஷன்ல நீ இருந்தியோ, முன்னாடி நீ எவ்வளவு மதிப்புக்குரியவனா இருந்தியோ, அந்த பாத்திரம் உன் கையில மறுபடியும் கொடுக்கப்படும். மறுபடியும் கொடுக்கப்படும். ஒண்ணு கூட மாறாம, எதுவுமே மாறாம. இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை யாரையோ ஒருத்தரை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதுல ஒரு பாதி சந்தோஷம் எனக்கு கிடைச்சா கூட போதும். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த அந்த பெலன் எனக்கு 1% எனக்கு கொடுத்தா கூட போதும். என் பிள்ளை அந்த மாதிரி நான் ஒரு நாள் பார்க்க மாட்டேன்னா, என் மகனை அதே மாதிரி ஒரு நாள் அந்த வாழ்க்கை கிடைச்சா கூட பரவாயில்ல. சிலர் ஒருவேளை ஏங்கி நீங்க இருக்கலாம், நான் நிறைய தொலைச்சிட்டேன், நான் நிறைய விட்டுட்டேன், எனக்கு எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு, அந்த மாதிரி ஒரு நாள் வரணும். என்ன மறுபடியும் ஆண்டவர் எடுப்பாரா, மறுபடியும் ஆண்டவர் நம்புவாரா, மறுபடியும் அந்த தெருவில் நான் அப்படி போவேனா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள, யாருடைய இருதயத்துக்குள்ள இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லலாம், ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து வந்துட்டீங்கன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியாதுப்பா, திரும்பி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதுப்பா. என்னதான் இருந்தாலும், எவ்வளோ ஆபரேஷன் ஆனாலும் அந்த சரீரம் பழையது போல மாறாதுப்பா, அந்த பழைய பலன் உனக்கு கிடைக்காதுப்பா, பழையது மாதிரி நீ இருக்க முடியாதுப்பா, நீ மனசை தேற்றிக்கொள் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய்
100% கடந்து வருகிறது இல்லை. முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பார்கள். நீ எடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து திரும்பவும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணப்படுவீங்க. கர்த்தர் அந்த வேலையில ஃபிக்ஸ் பண்றாரு. உங்க பிள்ளை அந்த சந்தோஷத்துக்குள்ள ஆண்டவரை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த பிரிந்து போன குடும்பம் ஒன்னாக போகிறது. அந்த சமாதான குறைவு மாற போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே பயப்படாத. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். உன் மகளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். அவங்க மறுபடியும் அந்த மாதிரி சந்தோஷமா வருவாங்க. என் பிள்ளை மறுபடியும் அந்த வாழ்க்கையை வாழுமான்னு கேட்குறீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 3 நாளைக்குள்ளே பார்வோனே ஒரு பிரதானுடைய தலையை உயர்த்த முடியுமானால், பார்வோனை காட்டிலும் பெரிய தேவன், சாலோமனை காட்டிலும் பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார். நடக்கும். உன் பிள்ளைக்கு அந்த தரிசனத்தை மறுபடியும் ஆண்டவர் தருவாரு. அந்த வேகத்தை ஆண்டவர் மறுபடியும் தருவாரு. ஸ்தானம் எடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து நான் நம்புறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஒரு மாற்றம் நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், சந்தோஷ சத்தம் கேட்கும், குழந்தை சத்தம் கேட்கும். நீ இழந்த பிள்ளைய கர்த்தர் உனக்கு தருவாரு. நீ இழந்த பிள்ளைய ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. இழந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாரு. இழந்த அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருவாரு. இழந்த அந்த கிருபை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆண்டவரோடு உள்ள உறவு திரும்ப கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுங்க எல்லாரும். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. கைகளை மேல தடி உண்மைதான். அற்புதங்கள் எனக்கு செய். பாடிக்கொண்டே திரும்ப உண்மைதான். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வேதத்துல 3 நாளைக்குள்ளே அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிக்க போறோம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு நான் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு தீர்மானத்தையும் ஒரு தீர்ப்பையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவர் ஒரு தீர்மானமும் எடுக்கிறார், ஒரு தீர்ப்பும் கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த எசேக்கியாவை பார்த்து முன்னாடி அதிகார வசனங்கள்ல வாசிக்கும் போது, உன்னுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்து. 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்படின்னா இந்த ராஜாவுக்கு உடம்பு நல்லா இல்லாம வருது, அதுவும் மரண தருவாயான உடம்பு. அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ உடம்பு நல்லா இல்லாம இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து தீர்க்கதரிசி உள்ள என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா உன் டைம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ள போறாரு, ஒண்ணு பண்ணுங்க, நீ காரியத்தை எல்லாம் என்னப்படுத்து, ஒழுங்குபடுத்து. அது ராஜாக்கள் மரிச்சு போகும்போது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். பொதுவாக ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கோடீஸ்வரர்கள் இறந்து போன அன்னைக்கே இறந்து போயிட்டாருன்னு டிக்ளேர் பண்ண மாட்டாங்க யாருமே. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க அவங்கள பாதுகாப்பாகவே வச்சுக்குவாங்க. அவங்க இறக்கல, மரிச்சு போகல, மூச்சு விட்டுட்டே இருக்கிறாரு, கொஞ்சம் ஏறி இறங்குது, ஆனா அவர் ஆல்ரெடி இறந்திருப்பாரு. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க உள்ளுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவருடைய சொத்துக்கள், அவருடைய கம்பெனி, இது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்க. செட்டில் பண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இறந்துட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இது பெரிய பெரிய ஆட்களுக்கு நடக்கும். அப்போ இங்க வேதத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீ செய்து இருக்கிற வேலை ரொம்ப பெரிய வேலை, நீ ஒரே நாள்ல டக்குன்னு இப்படி இறந்து நாளைக்கு இது பண்ண முடியாது. அதனால உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிரு. நீ இன்னும் இறந்து போற, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீர்க்கத்தை, இந்த மனுஷனை தான் கூட எடுக்கிறதற்கு தீர்மானம் எடுத்துட்டாரு, இப்ப தீர்ப்பும் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், நீ இறந்துருவ, காரியத்தை ஒழுங்குபடுத்து. உடனே இந்த எசேக்கியா என்ன பண்றாரு அப்படின்னா, தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. மரணத்திற்கு ஏதுவான வியாதி, அவ்வளவுதான், நீர் மரித்து போவீர். இந்த வியாதியை விட்டு நீர் எழும மாட்டீர் என்ற அந்த வியாதி எவ்வளவு கொடுமையா இருக்கும். ஆனா மரண தருவாயிலே போன ஒரு மனுஷன், மரிச்சு போவான் என்று எழுதப்பட்ட ஒரு மனுஷன், டாக்டர்கள் இனி நம்பிக்கை இல்லை, பிழைக்க மாட்டாரு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னா, அவர் 3 நாளைக்குள்ள ரெடியாகி நிக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் 3 டேஸுக்குள்ள கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை சுகப்படுத்துறது மட்டும் இல்ல, நீ 3 நாளைக்குள்ள எந்திரிச்சு பழைய பலன் எல்லாம் பெற்று நீ தேவாலயத்திலே நிற்பாய். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அளவே இல்லை. பரிபூரண சுகத்தை ஆண்டவர் தந்து அவனுக்கு புதிய வாழ்க்கையை திரும்பவும் கர்த்தர் தந்தார். இன்று ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். முடிந்து போச்சுன்னு நினைச்ச நிறைய பேருக்கு
இனி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஹல்லேலூயா தீர்ப்பு வெளியாயிருச்சு, அறிக்கை வந்துருச்சு, அறிக்கை கொடுத்தாச்சு கையில. அவ்வளவுதான், இனி மாற்று கருத்தே இல்லை. ரிசல்ட்டை கையில கொடுத்துட்டாரு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி எதுவும் செய்ய முடியாது. ஃபைனல், லாஸ்ட், முடிஞ்சிருச்சு. போய் ஒழுங்குபடுத்துறதுக்கு சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு வந்தாச்சு. தீர்க்கதரிசி வார்த்தையை சொன்னா அதுக்கப்புறம் எந்த பதிலுமே இல்லை. ஆனா கர்த்தர் கண்ணீரை காண்கிற கர்த்தர் இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் ஆண்டவருடைய பிள்ளையே, இது நடக்காதுன்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இது முடியாதுன்ற ரிசல்ட் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா கூட உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம், இந்த எசேக்கியா ராஜாவை போல இந்த 100 நாள் ஜெபத்தில் அட்டன் பண்ணலாலாவது எனக்கு ஒரு அற்புதம் தரமாட்டாரா? கர்த்தர் தரமாட்டாரா? எனக்கு தெரியும் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஏற்கனவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது, இந்த ஜெபத்திலேயாவது கர்த்தர் எனக்கு இறங்க மாட்டாரா? எஸ் எஸ் எஸ். கர்த்தர் ஆமோதிக்கிறார். எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா? ஆமென் ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன்னுடைய நாட்களிலே 15 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். முடிஞ்ச அத்தனையும், க்ளோஸ் பண்ணப்பட்ட அத்தனையும், மூடப்பட்ட துறவுகள் அத்தனையும் இந்த நாளில் கர்த்தர் திறக்கிறார். இன்னும் 3 நாளைக்குள்ள அது கண் முழிக்கப்படும். இன்னும் 3 நாளைக்குள்ள அது கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். இன்னும் 3 நாளைக்குள்ள முடிஞ்சு போன சில காரியத்தை கர்த்தர் கையில எடுக்கிறத நீங்க பாப்பீங்க. நம்புறவங்க கைகளை தட்டி அவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்போ தேவனுடைய வார்த்தை, இயேசுவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால முடியும், உங்களால முடியும். இப்போ 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 எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஓ ஹல்லேலூயா தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த தீர்ப்புகளை மாற்றி எழுதுவீராக. அந்த தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படட்டும். நீங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படட்டும். கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்ட தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. 3 நாளைக்குள்ளே முடிந்து போனதை, தீர்ப்பு கொடுத்ததை கூட மாற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எழுதுகிற தீர்ப்பை எழுதவும் அவரால் முடியும், எழுதின தீர்ப்பை மாற்றுவதற்கும் அவரால் முடியும். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் ஆனபடி அந்த எட்டின உடனே ஒரு தீர்ப்பு எழுதுறாரு. இன்னும் 3 நாளைக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு எழுதுறாரு. ஆனா அந்த ஜனங்கள் எல்லாரும் போய் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் உபவாசத்தை அறிவிச்சு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு நான் இறங்காம இருப்பேனோ? இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த 13வது நாள் ஒரு ஆண்டவர் உலாவுகிறார். உங்கள் பேரிலே எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்புகளை கூட அவரால் என்ன பண்ண முடியும்? இந்த 100 நாள் ஜெபம் தீர்ப்புகளை மாற்றி எழுதும். சில நேரத்தில் ஆண்டவரே எழுதின தீர்ப்புகளை கூட கர்த்தர் அவருடைய இரக்கத்தை காண்பிச்சு மாற்றி எழுதுகிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பாஸ்டர், நான் செய்த தவறுனால தான் ஆண்டவர் இந்த தண்டனை எனக்கு அனுமதிச்சாரு. எனக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு பாஸ்டர், ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை மறுதளிக்கிறதா கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியும் நான் செய்த மிஸ்டேக்கு தான். ஆனா நான் நம்புறேன், இந்த 100 நாளையில ஆண்டவரை தேட 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 அவருடைய இரக்கங்கள் எனக்கு நிறைய கிடைக்கும். அவர் வாக்கு கொடுக்கிறார், உருக்கமான இரக்கங்களால் நான் உனக்கு இறங்குவேன். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற தண்டனை அவருடைய தண்டனையா கூட இருக்கலாம், அவர் உங்களுக்கு அனுமதிச்சதா கூட இருக்கலாம், அவரே அனுப்பி விட்டதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நடந்ததுனால தான் கர்த்தர் எனக்கு இப்படி கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வந்து மாற்றுகிறதற்கு அதையும் மாற்று தீர்ப்பு, பரலோகம் எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்புகள் கூட
இந்த ஜெபத்தினால் மாற போகிறது. இந்த ஜெபத்தினால் மாற போகிறது. ஹல்லேலூயா. உம்மால முடியும் ஆண்டவரே. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால். சொல்லுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால். கைகளை மேல தட்டி அப்பா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு விசுவாசத்தோடே. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மலாகாத காரியம் உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால். கைகளை மேல தட்டி ஆகும். எல்லாமா இயேசுவே. சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க. தனமௌராக பாடு. விசுவாசத்தோட பாடு. அப்பா பார்த்து பாடு. ஆகும் ஆகும். உம்மாலைதான் எல்லாமா. சொல்லுங்க. வறண்ட நில நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவன் நீர வெளியே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. வறண்ட நில நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவன் நீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு. கைகளை மேல். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத. சத்தமாய் பாடு. ஸ்தோத்திரம். கைகளை மேல தட்டி ஆகும் ஆகும். எல்லாமா உம்மாலைதான். எல்லாமா இயேசுவே. இயேசுப்பா இயேசுப்பா இயேசுப்பா. சொல்லுவோம். ஆகும். எல்லாமா ஆகும். சொல்லிக்கொண்டே ஆகும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மால் ஆகும் ஆகும் ஆகும். அக்கினி 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 அபிஷேகம். அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம். தள்ளி போடப்படுவதாக. மரணங்கள் தள்ளி போடப்படுவதாக. வியாதிகள் தள்ளி போடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால்
இயேசுவின் நாமத்தினால் அக்கினி 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 ஆகும் ஆகும் ஆகும். இந்த 13வது நாள் ஒவ்வொருவர் மேலும் காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீர்ப்புகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம், தீர்ப்புகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம், தீர்ப்புகளை பரலோகத்தினுடைய தீர்ப்புகளை கூட மாற்றுகிற தேவ பிரசன்னம், மனிதனுடைய தீர்ப்புகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம். Oh hallelujah, thank you Jesus, thank you Jesus. So 3 நாளைக்குள்ளே நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றவர், நேரத்தை நமக்கு முன்குறிக்கிற கர்த்தர். நீங்க விடாப்பிடியா இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, நீங்க எனக்கான அதான் சியோனுக்கு அவர் இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் அப்போ சியோனை கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் என்ன பண்றாராமா சொல்லுங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றாராமா. அந்த சியோன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண கர்த்தர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாரு, டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. இதுக்கு மேல அதான் உலகத்துல கூட சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு மேல உன் நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன நம்புறேன்னா, கர்த்தரதை காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது, காலங்கள் கரத்துல இருக்கிறது. ஆமென். சிலருக்கு இந்த வருஷம் முடிகிறதுல இருந்து நான் நம்புறேன் ஒரு நல்ல டைமை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். சிலருக்கு இந்த மாதம் முடியல இருந்து கர்த்தர் ஒரு நல்ல டைமை ஆரம்பிக்கிறார். இந்த 100 days ஜெபம் முடியும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்ல சமயங்கள் ஆரம்பிக்க போகிறது, நல்ல நேரங்கள் ஆரம்பிக்க போகிறது. அந்த நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கர்த்தர் வல்லவர். அதனால எல்லாரும் ரொம்ப நீங்க மனசையே விடாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த டைமை நீங்க இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. அன்னாள்கிட்ட சொன்னீங்கல்ல, உற்பவ காலத்திட்டத்திலிருந்து சொன்னீங்கல்ல, சாராயை பார்த்து சொன்னீங்கல்ல, நீங்க அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல. என் லைஃப்லையும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது எத்தனை நாள், எத்தனை காலம், எத்தனை வருஷம், இந்த மாதிரி எதிர்பார்த்து போகிற நாட்கள் எல்லாம் முடிஞ்சிடட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டார், இனி அடுத்த வருஷத்துல இது நடக்கும். நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது அதோட தான் வருவேன். நான் இந்த சத்தத்தை கேட்கிறோம், அடுத்த வருஷம் இந்த ஜெபத்துல அப்படிதான் நான் வருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, 3வது வேதத்துல ஆண்டவர் வந்து இந்த 3 நாளைக்குள்ள அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு பாருங்க. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பாளர்களுக்கு தெரியாததனால்
அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை 3ஆம் நாளிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. 3ஆம் நாளிலே வேதம் சொல்லுகிறது, இவங்க திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு 7 நாட்கள் பண்டிகையா இருக்கும், 7 days. அந்த 7 நாட்களும் அவங்களுக்கு விசேஷமா இருக்கும். ஆனா இப்போ ஒரு பெரிய ஒரு குறைவு வருகிறது. 3ஆம் நாளிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறைவு வருகிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே அந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். முன்பு கொடுத்திருந்த ரசத்தை பந்து விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அவருக்கு தெரியும், பந்து விசாரிப்புக்காரங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ கொடுக்குற ரசம் எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க? மனுஷங்க செய்கிறத விட தண்ணீர், வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சாமா. ஹalleluya. அந்த 3ஆம் நாளிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை மீண்டும் நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். முந்தின ரசத்தை பார்க்கலும் இந்த பிந்தின ரசம் எப்படி ரொம்ப டேஸ்ட் உள்ளதா இருந்துச்சோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் முன்னிலைமையை காட்டிலும் இந்த ஜெபத்திற்கு கலந்து கொள்ளுகிறதற்கு முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் கர்த்தர் ஒரு ரசத்தை தரப்போகிறார். வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல உங்க கையில வெறும் கைதான் இருக்குது, வெறும் பைதான் இருக்குது, வெறுமையா இருக்குது. ஆனா முந்தி இருந்த ரசத்தை விட மிகவும் டேஸ்ட் உள்ளதாய் மாற்றுவதற்கு என் கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னும் 3 நாளைக்குள்ளே எழுத்தின்படி அந்த அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறோம். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தண்ணீரை ரசம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். ஹalleluya. அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். அதிசயம் பாடும். தண்ணீரை மாற்றினார். அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம் சொல்லுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். ஹalleluya. 3ஆம் நாளிலே
6 கற்சாடிகளிலே இருக்கிற வெறும் தண்ணீர், வெறும் தண்ணீர், வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது, திராட்சரசமாய் மாறினது. இன்னும் 3 நாளைக்குள்ளே நான் நம்புறேன், வெறுமையாய் இருக்கிற கைகள், வெறுமையாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை, ஜீரோவா இருக்கிற நீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்படுற அளவிற்கு முந்தின ரசத்தை விட டேஸ்டா மாறினது மாதிரி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வெறுமையை கர்த்தர் மாற்ற போறாரு. கர்த்தர் டைம் பிக்ஸ் பண்ணி அந்த குறைவா ஆண்டவர் நிறைவா மாற்ற போறாரு. ஹalleluya. அந்த வெறுமையை கிருபையாய் மாற்ற போறார்.